ஹாய் சில்ட்ரன்ஸ், வெல்கம் டு மாரல் மவுண்ட். நான் உங்களுக்கு நரி அமைச்சரான கதையை பத்தி தான் சொல்ல போறேன். கதைக்குள்ள போலாமா? வாங்க. ஒரு அழகான காடு. அந்த காட்டில் ஒரு சிங்கம். அந்த சிங்கம் 4 நாட்களாக தன் குகையை விட்டு வெளியே வரவில்லை. சிங்கத்திற்கு என்ன ஆச்சு என மொத்த விலங்குகள் தங்களுக்குள் பேசிக்கொண்டன. சிங்கத்தை போய் பார்க்க மற்ற விலங்குகள் பயந்தன. புலி ஒரு யோசனை சொன்னது. நம்ம மொத்த பேரும் குகை முன்னாடி போய் நிற்கலாம். சிங்கம் சத்தம் கேட்டு வெளியே வரும்னு சொல்லுச்சு. அதனை கேட்ட மற்ற விலங்குகள், ஐயோ, அப்படி சிங்கம் வெளியே வந்தா நம்மை எல்லாம் கொத்தாக வேட்டையாடிடுமேன்னு சொல்லுச்சுங்க. அங்கே நரி வந்தது. நான் ஒரு யோசனை சொல்லவான்னு கேட்டுச்சு. மற்ற விலங்குகள் சொல்லுன்னு சொல்லுச்சுங்க. கரடியாரே, நீங்க மட்டும் என் கூட வாங்க, குகைக்கு போலான்னு சொல்லுச்சு. உடனே நரியும் கரடியும் அங்கிருந்து புறப்பட்டன. நரியும் கரடியும் குகையை அருகில் சென்றன. நரி ஊளை விட்டது. மறுநொடியே குகைக்குள் இருந்த சிங்கம் சத்தம் போட்டுச்சு. யார் அதுன்னு கேட்டுச்சு. சிங்கம் உயிருடன் தான் இருக்கிறது என நரிக்கும் கரடிக்கும் புரிந்தது. அமைச்சரே, உங்களுக்கு உடல் நலமில்லை என தெரிகிறது. நான் வைத்தியார் கரடியாருடன் வந்துள்ளேன் என சொல்லுச்சு நரி. சரி, உள்ளே வான்னு சொல்லுச்சு சிங்கம். கரடி சிங்கத்திற்கு வைத்தியம் பார்க்க தொடங்கியது. 2 தினங்களில் சிங்கத்தின் உடல் குணமடைந்தது. சிங்கம் கூட்டம் ஒன்றிற்கு ஏற்பாடு செய்திருந்தது. சிங்கம் பேசியது. நண்பர்களே, நான் உங்களின் அமைச்சர். என் மீது நீங்கள் மரியாதை வச்சிருக்கீங்க. ஆனால் என் மீது பயம் தேவையில்லை. நான் உடல் நலமில்லாமல் 4 நாட்களாக கிடந்தேன். என் மீது உள்ள பயத்தின் காரணமாக யாரும் என்னை பார்க்க வரவில்லை. அப்பதான் என் தவறு எனக்கு புரிந்தது. ஆனால் என் குகைக்குள் வந்து என் உயிரை காப்பாற்றியது நரி. நரியாரின் சமயோசித புத்தியே என்னை காப்பாற்றியது. அதனால் நான் நரிக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப் போகிறேன் என்றது சிங்கம். மற்ற விலங்குகள் கைத்தட்டி அதனை வரவைத்தன. நரி அமைச்சரே வாழ்க வாழ்க என மற்ற விலங்குகள் வாழ்த்தின.